மகோ இருக்கும் கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த மனுமனுஷன் காலை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் நன்றி சொல்ல முடியாமல் மண்டலில் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளும் உன்னை பாதுகாப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தொழுது கொள்கிற ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நீர் தயவாக கேட்டு இந்த மக்களுக்கு நீர் பதில் தர முடியாமல் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் வந்திருக்கிறவர்கள் உன்னை பாதுகாப்பு வைக்கிறோம் சுவாமி. எத்தனையோ கவலைகள் கண்ணீர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்கள் வேண்டுதலை நீ தயவாக அங்கீகரிக்க முடியாமல் கெஞ்சுகிறோம். வரை தடைப்பட்ட மக்களை துரிதமாக கொண்டு வரும் பேசுகிற அடித்தாமே அபிரதமாக ஆசீர்வாதிக்க முடியாமல் கெஞ்சுகிறோம். பாடப்போகிற பாடல்கள் ஏறெடுக்கிற துதி சோத்திரங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்துக்கு நேர்த்தியாக பெரிதாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை தயவாக ஏற்று இந்த வாரம் முழுவதும் எங்களை கர்த்தாவை சுகபத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் மறுமலட்சியமாகிய இயேசு கிறிஸ்துவாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. காலவேளை உங்களை அனைவரையும் பார்ப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்தை ஆண்டவர் காண முடியாது செய்திருக்கிறார். பெரிய கிருபைதான். ஆமேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை விதமான போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அதான் சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்றாரு, நான் எப்போதும் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறேன், மேன்மேலும் உண்மையை துதிப்பேன். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகள் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று சொல்லி. ஆமேன். அதே போலதான் ஆண்டவர் நம்ம இதுவரையும் நடத்தினது முற்றிலும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். தாழ்மையில் இருந்து தயவுடன் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்து தயவுடன் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல்
கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். அதை எப்படி நம்ம நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? ஆமென். அதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்ம மகிமைப்படுத்த மாத்திரம்தான் வந்திருக்கிறோம். நாம ஏதோ நம்ம கூப்பிட்டு இருக்காங்க, இல்லை இன்னைக்கு சண்டே நம்ம போய் தான் ஆகணும், அந்த காரணத்துக்காக இல்லை. ஆண்டவர் நம்ம இதுவரையும் நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த பாதைகளை கொஞ்ச நேரம் நினைத்து நம்ம கருத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் ஆளை மாத்திரம்தான் கூடுவோம். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வரவும், உங்களோடு கொடுத்த தேவனை ஆராதிக்கவும், நாம் முறிவைத்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2:7. இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் அநேகமாக தெரியும் என்று நான் யோசிக்கிறேன். திவ்ய வாசகனாக யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அந்த நாட்களில் இருந்த 7 சபைகளுக்கும் தேவனுடைய தூதன் கொடுத்த செய்திகளை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் உள்ள ஒரு செய்தியைத்தான் இந்த நேரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருத்தத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று வாசிக்க நாம் கேட்டோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்று சொல்வதனால் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று. தேவனுடைய பிள்ளைக்கு தோல்வி என்கிற வார்த்தையே கிடையாது. தோல்வி வருவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடிக்கடி நான் இதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டியவர்கள், ஜெயம் கொள்ள வேண்டியவர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்றார். அப்போ இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார்? வசனம் எழுதியிருக்கிறதே சொன்னீங்கன்னா இப்படி. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி என்பதற்கு என்ன அர்த்தம்? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து எங்கே வாசிக்கிறோம் நம்ம? இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து எங்கே வாசிக்கிறோங்க? எங்கே நம்ம கடைசி புஸ்தகத்தில் வாசிக்கிற மாதிரி எங்கே வாசிக்கிறோம்? முதல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் கீழ்ப்படியாமல் போன பொழுது என் மனைவி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஏதேன் தோட்டத்திலே சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். அதற்கு முன்பதாக அந்த சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்ட காரணம் என்ன என்பதை அங்கே நான் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். இந்த விருட்சத்தின் கனியை அவன் பறித்து புசித்தது போல ஜீவ விருட்சத்தின் அந்த விருட்சத்திற்கு போகும் வழிக்கு தான் அவன் போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன வச்சாருங்க? சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கலாம் என்பதையும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்போ சொல்லுங்க, ஜீவ விருட்சத்தின் கனி என்பது என்ன? கொஞ்சம் மாற்றி சொல்லுங்களேன். பைபிள் வசனத்தின்படி நித்திய ஜீவன். இயேசுவே ரட்சியம் சொல்லுங்க நீங்களே. நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு என்று சொல்லப்படுவது கர்த்தரால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு என்னதுங்க? நித்திய ஜீவன். ஆகவே ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன உண்டுங்க? நித்திய ஜீவன் உண்டு என்பதை சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் அனைவருமே ஜெயிப்பவர்கள் தான். வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் படித்து பாருங்கள். என்ன? பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக என்றைக்கும் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப சிறப்பாக என்ன பண்ணுறாங்க? எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறவருங்க? வெற்றியை கொடுக்கிறவர். நாம் வெற்றி சிறக்கிறவர்கள், அதாவது ஜெயிக்கிறவர்கள் என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாக எப்போதும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறது. 1 யோவானிலே மறுபடியும் வாசிக்கிறோம். 1 யோவான் 5:4-5 படித்தோம் என்று சொன்னால் அங்கேயும் படிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன செய்யுங்க? அப்போ நாம் யாருங்க? தேவனால் பிறந்தவர்கள். நாம் உலகத்திலே மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், ஆனால் நாம் ஆவிக்குள்ளே தேவனால் பிறந்தவர்கள். ஆகவே நாம் உலகத்தையும் எல்லாவற்றையும், உலகம், மாம்சம், பிசாசு இவர்கள் அத்தனையும் மேலும் ஜெயங்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியிலிருந்து எல்லாரும் ஜெயித்தவர்களாகவே காணப்பட்டார்கள். அத்தனை பக்தர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் ஜெயிப்பவர்களாகவே காணப்பட்டதை நாம் வேதத்தில் பார்த்து கொண்டே வர முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமில் இருந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். யாருக்கு போகலாம்? முதல்ல நோவாவின் காலத்திலிருந்தே நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் நோவாவும் ஜெயிக்கிறவராகவே காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா எவ்விதமாய் ஜெயித்தார்? நோவா அந்த காலத்தில் உண்டான அழிவை அவர் ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அழிவுக்கு தப்பி அவர் ஜீவனை பெற்றுக்கொண்டபடியினால் அவர் ஜெயிக்கிறவராக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ரொம்ப அருமையாக நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே ரொம்ப தெளிவாய் வேதவசனம் சொல்கிறது, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் என்ன செய்தான் என்று வாசிக்கிறோம். எபிரேயரில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா. அப்போ அவன் எதை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காலத்திலே காணப்படாத காரியங்கள், கேள்விப்படாத காரியங்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். விசுவாசம் என்பது, இன்றைக்கு நாம் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம், ரொம்ப நல்லது தான். நமக்கு விசுவாசம் இருப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப அருமையானது. ஆனால் அந்த நாட்களிலே நோவாவுக்கு இருந்த விசுவாசம் மிகவும் பிரத்யேகமானது. அது ஏன் பிரத்யேகமானது? ஆண்டவர் சொன்ன எந்த விஷயமும் அந்த காலத்திலே, அந்த தற்காலத்திலே, நோவா வாழ்ந்த அந்த தற்காலத்திலே எதையும் அவன் காணவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், மழை பெய்யும், அந்த மழை பெரு வெள்ளமாக மாறும், அதனால் அவனை ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். இது எதையுமே அவன் என்ன பண்ணல, அந்த காலத்தில் அனுபவிக்கவே இல்லை. அவன் கண்ணால் பார்க்கவும் இல்லை, எங்கேயும் மழை பெஞ்சதா அவன் கேள்விப்படவும் இல்லை. ஆகவே தான் நோவா தேவன் சொன்னதை விசுவாசித்தது மிகவும் விலையேறப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக, ஞாபகப்படுத்தும்படியாக, அறிவுறுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நமக்கு அநேக காரியங்களை குறித்து அறிவு இருக்கிறது, பொது அறிவு இருக்கிறது, உலக அறிவு இருக்கிறது, வேத அறிவு இருக்கிறது. ஆகவே நாம் விசுவாசிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இன்றைக்கும் நம்மாலே நடக்கக்கூடாதுன்னு ஒரு காரியத்தை நம்ம நடக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் என்ன ஆக மாட்டேங்குதுங்க, ஃபுல்லாக வர மாட்டேங்குது. சந்தேகம் வருது, இது நடக்குமா, இது நடக்காதா. சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை சாத்தியமாக்குகிறவர் தான் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அதுக்குத்தான் நமக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தினுடைய சூத்திரமே அதுதான். என்ன சொல்லுது? எபிரேயர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. காணப்படாமல் இருக்கிறதை நாம் நிச்சயித்துக் கொண்டோம் என்றால், அதை நம்பினோம் என்றால், அதனுடைய உறுதிதான் நமக்குள்ளே நாம் வளர்த்து கொள்ளுகிற விசுவாசம், கர்த்தர் கொடுக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுங்க? வளர வேண்டும். நம்ம விசுவாசத்தை வளர்ப்பதும், நம்ம விசுவாசத்தை வளர்ச்சி குன்றி போக பண்ணுவதும், அந்த விசுவாசத்தை அழித்து போடுவதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விசுவாசம் கொடுத்துருக்கிறார். யாரும் விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்,
ஒரு தேவனுடைய பிள்ளை கூட எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களை மாதிரிலாம் எனக்கு விசுவாசம் இல்லைப்பான்னு யாரும் தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் நமக்குள்ள என்ன கொடுத்துருக்கிறாருங்க? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாச அளவின்படி தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாய் தரித்திருந்து அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்து தேவனோடு கூட பிரயாணிக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நோவாவும் இதனால்தான் அந்த காலத்திலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தபடியினாலே அவன் ஜெயிக்கிறவனாகவே காணப்பட்டான். ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால்தான் அந்த ஜலப்பிரளயத்தின் மேல் அவனால் ஜெயம் கொள்ள முடிந்தது. அழிவின் மேல் தேவன் அவனை பாதுகாத்தார். அவன் கீழ்ப்படிந்தபடியினால்தான் அவன் ஜலப்பிரளயத்தின் மேலே ஜெயங்கொள்ள முடிந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அழிவிலிருந்து ஜெயம் கொள்வதற்கு விசுவாசத்தினாலும் கீழ்ப்படுதலினாலும் அதை அவனுக்கு கைகூடி வர பண்ணினார் தேவன் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 1-4 வரைக்கும். உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் எத்தனை தடவை இந்த கதையை சொன்னாலும் இது நமக்கு சளைக்கக்கூடாது. இது நமக்கு புதுசாகவே இருக்கணும். ஏன் தெரியுமா புதுசாக இருக்கணும்? இன்றைக்கி நம்மளை சொல்கிறாருன்னு வைங்க, நம்ம கேட்போம்மா? இன்னும் சொல்கிறாருன்னு வைங்களேன், இப்போ என்னையே சொல்கிறாருன்னு வைங்க, இந்த ஊரை விட்டுரு, இந்த சபைகள்லாம் விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு, நான் காட்டுற இடத்துக்கு நடந்து போடா அப்படின்னா எப்படி இருக்கும்? என் ஆண்டவர் நல்லா தானே நான் இங்கே இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேனே, சமாதானத்தோடு இருக்கிறேனே, என்னை கொண்டு போய் என்னத்துக்கு என்னுடைய டென்ட்டை கிளப்புறாரு? எங்கே ஒரு இடத்துல நாம் நன்றாய் அமர்ந்து விடுகிறோமோ அங்கே இருந்து கிளப்புறது தான் ஆண்டவருடைய வேலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்கிறவர்களாக இருந்தால் நான் சொல்கிற இந்த காரியம் உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறிகளவர்களாக இருந்தால் இந்த காரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். If you become stable in one place, God will uproot you. ஒரு இடத்துல நீங்கள் டென்ட் போட்டு ஆணி அடித்து அமர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் அங்கிருந்து உங்களை என்ன பண்ணுவாருங்க? தூக்குவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவனை தவிர வேறு ஒன்றின் மேலும் விசுவாசம் வைத்திருப்பது தேவனால் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்பதை நாம் மறந்து போக முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய பிரதானமான குணாதிசயம் அது ஒன்று தான். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அது ஒன்று தான். அது இருந்துச்சுன்னா மீதி எல்லாம் தன்னாலேயே வந்துடும். அதனால தான் சத்ருவாகிய சாத்தானால் ஆண்டவர் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? அவனுக்கு பதிலாக வணங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? எந்த வேத வசனத்தை சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே அவருக்குத்தான் பணிய வேண்டும் என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவரை தவிர வேறு எந்த எண்ணமும் எந்த நோக்கமும் எந்த சிந்தையும் நம்முடைய வாழ்விலே காணப்படக்கூடாது என்பதைத்தான் அவர் விரும்புகிறார். மற்ற நமக்கு நிறைய எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள் எல்லாமே இருக்கலாம். இப்போ கூட ஒரு பாட்டு நம்ம கடைசியில் பாடினோம். அது யார் மாற்றினான்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டினுடைய ஒரிஜினல் வார்த்தை என்ன தெரியுமா? எண்ணின காரியம் யாவும் முடிக்க கிடையாது, நீங்களும் நானும் முடிக்க முடியாதுங்க. அதோட ஒரிஜினல் வார்த்தை என்ன? நீங்கள் சொல்லாதீங்க பிரதர். ஒரிஜினல் வார்த்தை என்ன? ஒரிஜினல் வார்த்தை என்ன? பாட்டுடைய ஒரிஜினல் வார்த்தை சொல்லுங்கள் எனக்கு. பாட்டு பாடுறீங்கல்ல,
முடிக்கன்னு பாரு, ஒரிஜினல் வார்த்தையை மறந்து போச்சு உங்களுக்கு. முகிக்க. முகிக்கன்ற தமிழ் பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அகராதி போய் பார்த்துட்டு அடுத்த வாரம் சொல்லுங்க. நம்ம பாட்டு பாடுற பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நானும் ஒன்றும் தமிழ் பண்டிதன் கிடையாது. முகிக்க என்றால் கைகூடி வர பண்ணுதல், அந்த காரியம் வாய்ப்பது. நீங்கள் எண்ணுகிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யாருங்க? தேவனாகிய கர்த்தர். அதை கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவர் ஒருவரால் தான் நாம் எண்ணுகிறவைகளை கைகூடி வர பண்ண முடியும். நம்மால் எதையும் சாதிக்கவே முடியாது. நாம் எண்ணலாம், சிந்திக்கலாம், நம்முடைய கடமையை நாம் செய்யலாம். அதை ஆசீர்வதித்து அதை வாய்க்க பண்ணுகிறவர் யாருங்க? தேவனாகிய கர்த்தர். அதனால தான் சொன்னார், பிரசங்கில சொல்லும் பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீ காலையில் மாத்திரம் வேலை செய்யாத, காலையிலையும் வேலை செய்ய, மத்தியானம் மாலையிலையும் வேலை செய்ய, எப்போ கைக்கு உனக்கு வேலை கிடைக்குதோ என்ன பண்ணிக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு. எது வாய்க்குமோ உனக்கு என்ன செய்யாது, அது தெரியாது என்று சொன்னார். வீட்டுக்கு போய் பிரசங்க படித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாய்க்கப்படுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. நமக்கு தெரியும் இதெல்லாம், ஆனால் அடிக்கடி மறந்துடுறோம். நம்ம சாதிச்சிருமோன்னு நினைக்கிறோம், வேலை செய்கிறவர்கள் நினைக்கிறோம், வியாபாரம் பண்ணுகிறவர்கள் நினைக்கிறோம், நல்ல பெரிய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நினைக்கிறோம், நாமளே ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களும் நினைக்கிறோம். நம்ம இப்படி பண்ணினா அப்படி பண்ணால் இப்படி பண்ணால் இப்படி பண்ணோம், 2 போட்டு 3 போட்டு 4 போட்டு 5 போட்டு 7 போட்டு கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி எல்லாம் பண்ணால் அப்படியே பண்ணிடலாம். இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாய்க்க பண்ணினால் ஒழிய எதுவும் வாய்க்காது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் வாய்க்க பண்ணினால்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். ஆண்டவர் ஒன்றே ஒன்றை வைத்து பலவைகளை உருவாக்க அவரால் முடியும். பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவரால் முடியும். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன், அது அவரால் ஒருத்தரால் தான் முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இதை ஒரு நாள் நாம் மறந்து போகவே முடியாது. ஆகவே அந்த பாட்டை தயவு செய்து இனிமே முடிக்கேன்னு பாடாதீங்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்கேன்னு தயவு செய்து பாடுங்க. பிரதர் நீங்களும் லீட் பண்ணும்போது முகிக்கேன்னே பாடுங்க. அவர் முகிக்கேன்னு தான் பாடியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆபிரகாம் அறியாத இடத்துக்கு போனான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது நம்மளை அந்த இடத்துல வச்சு பாருங்கள், நாம் கீழ்ப்படிஞ்சிருப்போமா? நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு இப்படி போயிருப்போமா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணுங்க. ஆபிரகாம் போனார், ஆசீர்வதிக்கப்பட்டார், இதெல்லாம் பேசுகிறது பெரிய காரியம் இல்லை. நம்மை அந்த ஸ்தானத்தில் வைத்து அதை நாம் நிறைவேற்றி இருப்போமா? நமக்கு அந்த கட்டளை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தால் நாம் இதை செய்திருப்போமா? இதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். எப்போ வேதத்தில் எதை வாசித்தாலும், எந்த சரித்திரத்தை நாம் படித்தாலும் அதை நம்மோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்பித்திருக்கிற ஒரு பாடம். வேதத்தை வாசிக்கிற நோக்கம் அதுதான். அந்த வார்த்தை நம்மோடு பேச வேண்டும் என்று சொன்னால் என்ன, அதை நம்மை உணர்த்த வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையினால் உணர்த்தப்பட்டு நாம் இருதயத்திலே குத்தப்பட்டு இதன்படி நடக்கிறோமா என்பதை நாம் யோசித்து, அப்படி இல்லை என்றால் நம்மை திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறைவுபடுவோம் என்றால் அதை நிறைவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் வேத வசனத்தினுடைய தாற்பயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே ஆபிரகாம் அவ்விதமாய் அவன் சென்றதை நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே. அதனால்தான் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருந்தால் அந்த விசுவாசத்தினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் சொல்கிறோமே. அந்த விசுவாசம் எப்படி அவனுக்கு வந்ததுன்னா, அவன் தெரியாத இடத்துக்கு போன்னு கர்த்தர் கொடுத்த கட்டளையை கீழ்ப்படிஞ்சதிலிருந்து ஆரம்பிக்கிறான் விசுவாசம். கர்த்தர் சொன்னார், ஆகவே நான் போகிறேன். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, அசைக்க முடியாத அந்த உறுதி அவனுக்கு வந்த காரணம் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னார், நான் அதை செய்வேன். அதில் என்ன இடையூறுகள் இருந்தாலும், அது நம்முடைய மூளைக்கு எட்டாவிட்டாலும்,
நம்முடைய சுய புத்திக்கு அது தப்பாய் தோன்றினாலும், எப்படி நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவேன் நாம் நினைச்சாலும், கர்த்தர் சொன்னார், நான் செய்வேன். இந்த நிலைமைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த நிலைமைக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், நம்மை விட பாக்கியவான்கள் வேறு யாருமே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒன்றுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்புறம் நாம் எதையும் கேட்கவே வேண்டாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் தாமாகவே கொடுப்பார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, போராடி ஜெபி அப்படிம்பாங்க நிறைய பேர். போராடி ஜெபிக்கிறது தப்பே இல்லை. நான் அதை தப்புன்னு சொல்கிறேன், நாங்கள் நினச்சிக்காதீங்க. ஜெபம் பண்ண வேண்டியது தான், போராடி ஜெபிக்க வேண்டியது தான். ஆனால் நாம் போராட வேண்டியது உலகத்தோடும் மாம்சத்தோடும் பிசாசோடும் அவனுடைய எல்லா விதமான அஸ்திரங்களோடும் தான் நாம் போராட வேண்டும். தேவனோடு நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு எதிரி கிடையாதுங்க. இதற்கெல்லாம் நாம் போராடி ஜெயித்தோம் என்றால், தேவன் நமது மேல் பிரியமாயிருப்பார் என்று சொன்னால், தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் கீழ்ப்படுதலையும் பக்தியையும் காண்பார் என்று சொன்னால், எல்லாம் தானாகவே நடக்கும் என்பதற்கு எந்த சந்தேகமே இல்லை. யாருக்கா சந்தேகம் இருக்கா? தைரியமாக சொல்லுங்கள், நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன். ஆனால் சில பேர் யோசிக்கலாம், ஆனாலும் கூட நமக்கு கஷ்டங்கள் ஏன் வருது, துன்பங்கள் ஏன் வருது, ஏன் கேட்கிற காரியங்களுக்கு மாறா காரியங்கள் நடக்குது, ஆண்டவரே நமக்கு கொடுத்த வாக்குக்கு மாறா சில காரியங்கள்லாம் நடக்குதே, ஏன்? அதுதான் விசுவாசத்தின் பரீட்சை. பேதுரு ரொம்ப அழகாக சொன்னார், அழிந்து போகிற வெள்ளியும் பொன்னும் அக்கினியினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அப்போ நம்ம விசுவாசத்துக்கு பேதுரு என்ன பேர் கொடுத்தாருங்க? என்ன பேர் கொடுத்தாரு? அதை பார்க்கிலும், எடுத்து வாசிங்க, 1 பேதுரு 1:7. அதிக விலையேறப்பட்டது. பாருங்க, விலையேறப்பட்டதுக்கும் அதிக விலையேறப்பட்டதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அந்த வசனத்தை கரெக்டாக சொன்னீங்கன்னா அதனுடைய ஆழம் நமக்கு புரியும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டது, மிகுந்த விலையேறப்பட்டது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதை விட விலையேறப்பட்டது வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பார்வையிலே அதிக விலையேற பெற்றது. எவ்வளவு பெரிய பாருங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் என்று யோசித்துப்பார். எந்த அளவுக்கு நமது விசுவாசத்தின் மேல் ஆண்டவர் மரியாதை வச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்கிறார். அவர் போட்டிருக்கிற மதிப்பு என்ன தெரியுமா? அதிக விலையேறப்பட்டது. காஸ்ட்லியஸ்ட் திங். இந்த உலகத்திலேயே மிகுந்த விலைக்கரையும் பெற்றது நம்முடைய விசுவாசம்தான். விலையேறப்பட்டது அதுதான், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பதான் சொல்றாரு, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, பண்ணியுமா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. அப்ப இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டால் நமக்கு என்ன உண்டாகுங்க? என்ன உண்டாகும்? புகழ்ச்சி உண்டாகும், கனம் உண்டாகும், கடைசியில் என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? அதனால தான் வேதத்தை எப்படி தெரியுமா படிக்கணும்? ஒருத்தரோடு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் காரில். அவர் எங்களுக்கு பின்னால் உட்காந்து பேசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். அவரும் கிறிஸ்தவர் தான். சொல்லிக்கிட்டே வந்தார். அவர் சொல்லிட்டு வர நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன்.
மனுஷ பிரகாரமாக அவர் பேசுகிறதை, உலக பிரகாரமாக அவர் பேசுகிறதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியாக அவர் சொன்னதை மாற்றி சொல்லும் பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை பிரதர், இது இப்படித்தான் அப்படின்னார். ஆகவே இப்படி நிறைய பேர் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், நல்ல பக்தர்களாக இருக்கிறவர்களே அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையோடு இருக்கிறதை இன்றைக்கு நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனாலே தான் அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் தோற்கிறவர்கள் அல்ல, நமக்கு எல்லாத்துலேயும் ஜெயம்தான். அப்போ இந்த ஜெயம் எப்போ வரும்? ஜெயம் நம்மளாலே கொடுக்க முடியாது. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, வனாந்திரத்திலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கேருந்து தான் வருங்க? கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும், பரத்திலிருந்து தான் உண்டாகும். ஆமாம் அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியாது. அப்போ கர்த்தரால் நமக்கு ஜெயம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த கர்த்தருக்குள்ளே நாம் வாழ வேண்டும். கர்த்தரோடு வாழ்வது வேறு, கர்த்தருக்குள்ளே வாழ்வது வேறு. நல்ல வேதத்தை படிங்க, நீங்கள் வேதத்தை நல்லா படிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்குள் வாழ் வேண்டும் என்பது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. அதனால நான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்க வேண்டும். அவனிலே வேறு ஒன்றும் காணப்படக்கூடாது. கிறிஸ்துவை தவிர, அவருடைய குணநலன்களை தவிர, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை தவிர வேறு ஒன்றும் அவனிடத்தில் வெளிப்படக்கூடாது என்பதைத்தான் அதிலே பவுல் திட்டமும் தெளிவுமாக ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் நமக்கு என்ன உண்டுங்க? நல்ல ஒரு பாட்டு பாடியிருக்கார் பெர்க்மேன், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் என்ன உண்டுங்க? வெற்றி உண்டு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் எப்போதும் எல்லாவற்றிலும் ஏதிலும் வெற்றி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் நிச்சயமாய் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு எடுத்துக்கங்க. யோசேப்புக்கு எல்லாமே தோல்வியாக தான் இருந்துச்சு. அவங்க அப்பா அன்பை தவிர, அவனுக்கு கிடைச்ச ஆடைகளை தவிர, அவனுக்கு கிடைத்த ஆகாரத்தை தவிர, அவனுக்கு கிடைத்த போஷாக்கை தவிர, அப்பாவிடத்திலே அவன் கொண்டிருந்த அந்த ஒரு நல்ல பெரிய அந்தஸ்தை தவிர வேறு எல்லாமே அவனுக்கு தோல்வியாக தான் காணப்பட்டது. அப்பாவை தவிர அவனுக்கு மிக முக்கியமாக அடுத்தபடியாக அவன் குடும்பத்தில் யாருங்க? அவனுடைய சகோதரர்கள். ஒரு சகோதரர்கிட்டையும் அவனுக்கு என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? அன்பு கிடைக்கல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோடு இருக்கிறோம், எல்லாரும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அன்பு ஒருத்தருக்குள்ளே இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசிச்சுப்பா, அன்பு கிடைக்காட்டாலும் கூட பரவாயில்லை, அந்த சகோதரனை அவர்கள் பகைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு கசப்பான ஒரு அவனுடைய வாழ்க்கையிலே அனுபவம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு வேறு சரித்திரத்தை படிக்கும் பொழுது இதெல்லாம் இப்படி தான் நம்ம யோசித்து படிக்கணுங்க. அப்போ இவைகளிலெல்லாம் அவன் மாறி போகவே இல்லை. இவைகளெல்லாம் அவனை கொஞ்சம் கூட என்ன பண்ணலைங்க, பாதிக்கவே இல்லை. அவன் ஒருவேளை அவன் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பான். என்னடா நம்ம பிரதர்ஸ்லாம் இப்படி இருக்காங்களே, சகோதரர்கள்லாம் இப்படி இருக்காங்களே, நம்ம மேலே அன்பு செலுத்தலையே, நாம் அன்பு செலுத்தினா கூட அதுக்கு அவங்க பிரதி அன்பு நம்ம மேலே செலுத்த மாட்டேன்றாங்களே, அவங்க மேலே நம்ம மரியாதை வச்சுருக்கிறோமே, அதை அவங்க புரிஞ்சிக்கலையே. இப்படியெல்லாம் நினைத்திருந்தாலும் கூட, அந்த ஒரு ஏக்கம் அவனுக்கு இருந்தாலும் கூட, அதை பற்றி அவன் எதையுமே வருத்தப்பட்டு அவன் அந்த மாதிரி யோசித்து கலங்கல். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏனென்றால் அவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தான். தேவன் தனக்கு சொன்னவைகளை நம்புகிறவனாய் அவன் காணப்பட்டான். ஆண்டவர் அந்த சிறிய வயதிலே
அவனுடைய வாழ்க்கையின் தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் என்னவாக போகிறான் என்பதை அப்பொழுதே அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதனால தான் அவன் அவ்வளோ ஸ்ட்ராங் மேன் அவனால் இருக்க முடிஞ்சது. இவைகள் எல்லாவற்றையும் அவனால் தாங்கிக் கொள்ள அதனால் முடிந்தது. அவனுக்கு வந்த அந்த 2 சொப்பனமும் அதைத்தான் அவனுக்கு உறுதிப்படுத்தினது. வீட்டுக்கு போய் மறுபடியும் அந்த சொப்பனத்தை படிங்க. அந்த 2 சொப்பனத்தையும் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான். கர்த்தர் இந்த சொப்பனத்தை எனக்கு காட்டியிருக்கிறார், இதன்படி ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? நடத்துவார். அதை அப்படியே அவன் விசுவாசித்தபடினாலே தான் அவன் எதற்கும் கலங்கவில்லை, எதற்கும் அவன் பயப்படவில்லை, எதற்கும் அவன் கூப்பாடு போடலை. குழியில் போட்டப்போ கூட அவன் அலறல. நான் அந்த நிலையில் இருந்திருந்தேன்னு சொன்னால் ஐயோ காப்பாற்றுங்கன்னு கத்தியிருப்பேன். தேவனுடைய திட்டம் அது. அவன் அதை தெரிந்து கொண்டபடியினாலே எதற்கும் கவலைப்படாமல் கலங்காமல் அசராமல் அவன் அவைகளை ஊடாக பிரவேசித்து கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, குழியில் கோவிட்ட பொழுது அவன் கூக்குரலை கேட்டு அவன் அவனை தூக்கி எடுத்தாங்க வெளியே. அவன் அப்படியே கூப்பாட போட்டான், சகோதரர்களே என்ன இப்படி குழியில் போட்டீங்களே என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டானா? அவன் சகோதரனுக்கு கர்த்தர் அந்த சிந்தனை உண்டாக்கி, இவன் என்னை சாங்கடிக்க வேண்டாம், ரத்தப்பள்ளி நம்ம தலைமையில் சுமர வேண்டாம், இது வந்து மீதியான கையில் நம்மளை விற்று போடலாம், ஏத்துக்கு வர்த்தகராக போகிற அவர்களுடைய கையில் அவனை விற்று போடலாம் என்று அத்தனையும் தேவ திட்டத்தின்படி அவன் வாழ்க்கையிலே சம்பவித்தது. அதைத்தான் அவனுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். பிற்காலத்திலே நடக்கப் போகிறதை அவனுக்கு கர்த்தர் காட்டுகிறார். அதை அப்படியே நம்பினபடியினால் அவனுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கலங்காமல் அவன் அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் சோதிக்கப்படுகிற பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நிமித்தம் ஒரு கசப்பான உணர்வு நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ஏனென்றால் அந்த சோதனை நமக்கு அதன் முடிவிலே என்ன உண்டாகும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதே தான் யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்தது. இன்றைக்கு பேதுருவினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்று அவனுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டானதை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றப்படுகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2 குறித்து வச்சுங்க, வீட்டில் போய் நீங்கள் படிங்க. ஆதியாகமம் 45:8 அவன் சகோதரர்கிட்ட பேசும்போது அவன் சொல்லுகிறான், ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஜெயங்கொள்கிறவனாக அவன் ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டான், ஜெயங்கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகளிலே அவன் ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டான். தனக்கு வந்த சோதனைகளின் மேல் ஜெயங்கொள்கிறவனாய் அவன் காணப்பட்டான். தனக்கு உண்டான மற்ற எல்லா சிந்தனைகளையும் ஜெயித்து தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அதனாலே கடைசியிலே அவன் ஜெயங்கொள்ளுகிறவனாகவே காணப்பட்டு அவன் மூலமாய் தேவ பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலருக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாகிட்டு என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேலை கூட எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா சரித்திரமும் நமக்கு தெரியும். அந்த சரித்திரத்தெல்லாம் நாம் ஒரு அற்புதமாக பார்க்குறோம், அவ்வளோதான். இல்லை அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் வெளியாய் கடந்து ஜெயித்தார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர்களுக்கு வந்து அந்த சோதனையிலே ஜெயித்தார்கள். அவர்கள் அந்த போராட்டத்திலே அவர்கள் ஜெயித்தார்கள். சத்துருக்களை அவர்கள் ஜெயித்தார்கள். தகாத யோசனைகளை முறியடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய காரியமும் அப்படித்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே உண்மையாய் இருந்தபடியினால் அவன் ஜெயங்கொள்கிறவனாய் காணப்பட்டான். அவன் சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக தந்திரமான ஆலோசனைகளை பண்ணி
அவனை சிக்க வைப்பதற்கு ஒரே ஒரு காரியத்தினால் தான் முடியும் என்று ஆலோசனை பண்ணி ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, உம்மை தவிர வேறு யாரையும் 30 நாளைக்கு வணங்கக்கூடாது ஆண்டவரே, ராஜாவே ஒரு கட்டளை போடுன்றாங்க. ஏன்னா தெரியும் தானியேல் தன் தேவனை தவிர வேறு ஒருவரையும் என்ன செய்ய மாட்டான், வணங்க மாட்டான். அந்த கட்டளை பிறப்பித்த பிற்பாடும், அதற்கு கையெழுத்து வைத்து அது அமுல்படுத்தப்பட்ட பிற்பாடும், வீட்டில் போய் நல்லா நீங்கள் படிங்க, ரொம்ப அழகாக அந்த வசனம் இருக்கும். தானியேலோ என்றால் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராய் பணிகடைகளை திறந்து வைத்து எத்தனை வேளை ஜெபம் பண்ணான்? 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான். அந்த வசனம்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த கட்டளையெல்லாம் பிறந்த பிற்பாடும், கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிந்த பிற்பாடும், அதை கை கொள்ளனா சிங்க கப்பிக்கு தான் போகணுன்றது உறுதியாய் அவனுக்கு அறிவித்த பிற்பாடும் தான் முன்பு செய்து வந்தபடியே. அருமையான தெய்வ பிள்ளையே, என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன பாடு, என்ன வந்தாலும் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்த நாம் அதை ஒருபோதும் மாற்றக்கூடாது என்பதுதான் நமக்கு இது ஒரு அறிவிப்பு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, முன்பு செய்து வந்தபடியே அவன் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராய் பழங்கனிகளை திறந்து வைத்து எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, நாம் ஜெபம் தானே பண்ணணும், எவனும் பாத்திர வேண்டாம், பார்த்தா தானே பிரச்சனை வரும், தூக்கி சிங்கக்கப்பையில் போடுவாங்க. பழங்கனிலாம் மூடிட்டு ஜெபம் பண்ணியிருந்தால் யார் அவனை அடிச்சிருப்பா? யோசித்து பாருங்களேன். இன்னும் நம்ம யோசித்து பார்க்குறது இல்லை. படிக்கும்போது பழங்களை திறந்து வச்சு ஜெபம் பண்ணான், அவ்வளோதான். அவன் மூடிட்டு ஜெபம் பண்ண யார் அவனை அடிச்சிருப்பா? ஏன் மூடலை தெரியுமா? ஏன் மூடலை? மூடுனா அவன் தேவன் மேலே உள்ள நம்பிக்கை அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவன் தேவனை மகிமைப்படுத்தலைன்னு அர்த்தம். அவன் எப்பொழுதும் போல் முன்பு செய்தபடியே அவன் பண்ணினால்தான் அதை யார் பார்த்தாலும் சிங்கக்கபியில் போட்டாலும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அவன் இருக்கிறபடினாலே அப்படியே அவன் அதை செய்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும், எத்தனை விதமாய் நமக்கு பாடுகள் உண்டானாலும் அவைகளை நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரகசியமா எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப லேஸ். ஆனால் தானியேல் தைரியமாய் செய்தது போல நாமும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால தான் அவனுக்கு ஜெயம் கிடைச்சது. இப்படி அவர்கள் எல்லாரும் ஜீவித்தபடியினால் தேவனுடைய வார்த்தைக்குள், கிறிஸ்துவுக்குள்னு சொல்லிக்கலாம். அப்போ அதை பார்த்தீங்கன்னா, அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள் அவர்கள் ஜீவித்தார்கள். அதனால் அவர்களுக்கு ஜெயம் உண்டாயிற்று. யோபு எடுங்க, யோபு எடுத்தாலும் அதுதான். நான் என் காதால் நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை கேட்டிருக்கீங்க தெரில. எனக்கு கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் இல்லைப்பா, என் பாடு ஒத்துறதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. ரொம்ப பாடு, ரொம்ப ஒத்துரும், ரொம்ப வேதனை, யோபு அளவுக்கு அப்படிம்பாங்க சில பேர். சில பேர் யோபை போலம்பாங்க. யோபை போல நமக்கு சோதனை வந்தால் துண்டு துணி ஒன்றுமே இல்லாமல் யோசேப்பு போடுற மாதிரி ஓடிடும். யோபுக்கு வந்த சோதனைகளையும், யோபுக்கு வந்த கஷ்டங்களையும், யோபனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. ஆனாலும் அவன் இவைகள் ஒன்றிலும் யோபு என்ன செய்யவில்லை? வேதத்தில் போட்டிருக்குதுங்க, என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. தேவனுக்கு விரோதமாய் அவன் பேசவே இல்லை. அப்போ பாவம் என்பது என்ன? தேவனுக்கு விரோதமாய் பேசுவது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுவது, நடப்பது தான் பாவம். உங்களுக்கு அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அப்போ தேவனுக்கு விரோதமாய் யோபு இது எல்லாத்திலையும், இத்தனை கஷ்டங்களிலேயும், இத்தனை சோதனைகளிலேயும், இத்தனை பாடுகளிலேயும், உடலெல்லாம் பருக்களால் நிறைந்து வேதனைப்பட்ட வேளையிலேயும், புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்த நிலையிலேயும் அவன் தேவனை தூஷிக்கவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பாவ கிரியையும் அவன் நடப்பிக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவேதான் அவனுக்கு ஜெயம்.
யோபின் முன்னிலையை பார்க்கிலும் தேவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் டபுள் டபுளாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது வாசிக்கிறோம். அதனுடைய காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய சோதனையை சகித்த அந்த தன்மை, அவன் ஜெயங்கொண்ட அந்த விதம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும், நாம் அனைவரும் ஜெயிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஸ்திரீகளை எடுத்துக்கொள்ளுங்க. அன்னாள் மலடி என்கிற அந்த காரியத்தின் மேல் அவள் ஜெயம் கொள்ளுகிறாள். பிள்ளை பெறாத அவளுக்கு ஆண்டவரிடத்திலே அவள் ஊக்கமாய் ஜெபித்தபடியினாலே தேவாலயத்திலே அவள் போகும் பொழுது, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம். அன்னாள் என்ன பண்ணாலாம்? தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 நாம் வாசிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்தார் என்று. ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஆண்டவரே, நீர் இந்த அவப்பெயரை எனக்கு நீக்கி என் நந்தியை நீர் போக்குவீர் என்று சொன்னால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை நான் யாருக்கு கொடுத்துட்றேன்? உமக்கே கொடுத்துட்றேன். அப்போ தெரியுமா அவளுக்கு மற்ற பிள்ளை பறக்க போகுதுன்னு? தெரியாது அவளுக்கு. யார் சொல்ல முடியும் அடுத்த பிள்ளை பறக்கும்ன்ட்டு? ஏன்னா இந்த பிள்ளை பறக்கிறதுக்கே இவ்வளோ பாடு. அந்த பிறந்த பிள்ளையை அவள் கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தபடியினால், வேதத்தில் நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், 1 கொடுத்து எத்தனையை பெற்றுக்கொண்டாள்? 6 டஜனை பெற்றுக்கிட்டான். 6ன்னு சொல்கிறத விட இது ரொம்ப பிடிச்ச நல்ல வார்த்தை எனக்கு. டஜன் கணக்கில் 6 டஜன் பெற்றுக்கிட்டான். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, அவளும் ஜெயம் பெறுகிறாள். அவள் ஜெயம் பெற்றதனுடைய காரியம் என்ன தெரியுமா? இருதயத்தை ஊற்றினபடியினாலே, தேவனை முழுவதும் நம்பினபடியினாலே, அவனை தவிர எனக்கு கதியே இல்லை என்று அவள் நம்பினபடியினாலே. சரி, அவளுக்கு வேறு கதியே இல்லை உண்மையாலுமே, அதனால தான் அவன் நம்பினான். நமக்கெல்லாம் நிறைய கதி இருக்குது. இன்னைக்கு அவளுக்கு இருந்த டிஃபெக்ட்டு நம்ம பெண்களுக்கு இருந்தால் அதை போக்குறதுக்கு நிறைய கதி இன்னைக்கு இருக்குது. ஆனால் ஒன்று நாம் மறந்துடக்கூடாது. நீ எத்தனை ஆஸ்பத்திரி போங்க, எத்தனை மையத்துக்கு போங்க, எத்தனை சென்டர்ஸுக்கு போங்க, கர்த்தர் கொடுக்காவிட்டால் பிள்ளைகளோ கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த வசனத்தை மறக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளவோ உலக வழிகள் இருக்கிறது, எவ்வளவோ மருத்துவ வழிகள் இருக்கிறது. அதுவும் கைகூடி வராதிருக்கிற ஆட்களை எனக்கு நல்லா தெரியும். அதுவும் கைகூடி வரலங்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட போகிறது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக முதல்லயே ஆண்டவர்கிட்ட போயிட்டா என்ன தப்பு? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவரே நீரே கதி என்று சொல்லுகிற ஒருவளைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் ரூத் பண்ணான். ரூத் அதைத்தான் பண்ணான். ரூத் தான் மாமியாரை பார்த்தா, தான் மாமியார் ஒருத்தி தான் அவள் பார்த்தா, வேற யாரையும் அங்கே பார்க்கல. அப்போ அந்த மாமியார் எவ்வளோ சாட்சியாக வாழ்ந்திருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற மாமியாரெல்லாம் நகோமி மாதிரி இருந்தால் மருமகள் எல்லாம் ஒழுங்காக இருப்பாளுங்க. நான் அதை நினைக்க மாட்டேங்கிறோம். மருமகளுக்கு மேலே குறை சொல்கிற மாமியாருங்களாம் இன்றைக்கி யோசிச்சுங்க. நீங்கள் மாமியார்கள் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் மருமகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒழுங்காக இருப்பாங்க. ஆமாம், அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ வேண்டாம் 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 போயிரும் சொல்கிறான். ஆனால் அந்த மருமக ருசித்தவள், நகோமியின் அன்பை ருசித்தவள், நகோமியின் குணாதிசயத்தை பார்த்தவள், நகோமியின் இடத்துல ஏதோ இல்லாத ஒன்றை கண்டவள். அப்போ இவ தேவன் எப்படி இருப்பார் அதான் யோசிக்கிறார். இதுதான் அவளுக்கு இஸ்ரவேலின் தேவன் மேல் வாஞ்சை உண்டாக காரணம் நகோமியினுடைய பண்பு. இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே,
நீர் எங்கே போகிறீரோ அதுதான் நான் அங்கே வருவேன். நீ தங்குகிற இடம் தான் என் இடம். உம்முடைய தேவன் என் தேவன். இஸ்ரவேலின் தேவன் அவர் சொல்லலை. நல்ல வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. ஆமாம், அருமையான தெய்வ பிள்ளையே, ரூத் ஜெயங்கொள்வதற்கு நகோமி ஒரு காரணமாக இருக்கிறாள். இன்றைக்கு நாம் ஜெயங்கொள்ளவர்களாக இருந்து மற்றவர்கள் ஜெயங்கொள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் காரணகர்த்தாக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு அது உணர்த்துகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நகோமி முதலாவது ஜெயங்கொள்ளவர்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை ரூத்துக்கு சாட்சியாக இருந்தது. ரூத்தும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் அதனால் மாற்றப்படுகிறார். ஆமேன். இல்லையே, உணர்ந்திருந்தீங்கன்னா ஆமேன் அப்படி பிச்சுக்கிட்டு போகமே கூறிய ஆமேன். ஆம், அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு கேட்டு 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 மறத்து போச்சுங்க. என்ன பெரிய ரூத்து, பெரிய நகோமி. யோசிங்க, இதெல்லாம் இப்படி யோசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் இப்போ சொல்கிறேன். அந்த வசனத்தை சொன்னதுனால பின்னால் உட்காந்து அவர் சொன்னல அவர் நிறைய பேசிட்டு வந்தாருன்ட்டு. காலையில் பைபிள் படிச்சிடணும், வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னால் பைபிள் படிச்சிடணும். ஏதோ இன்னும் ஒரு சட்டம் போல் பாட புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி. அப்போ தான் நான் சொன்னேன், பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சும்மா பாக்கியவானாக இருக்க முடியாதுங்க. இந்த பாக்கியவான் என்கிறதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியறதில்லை. தமிழில் தான் கரெக்டாக போட்டிருக்கு பாக்கியவான், இங்கிலீஷில் பிளஸட். பிளஸட் இங்கிலீஷில் கரெக்டாக தான் போட்டிருக்கான். ஆனால் இந்த பிளெஸ்ஸிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அப்பா பிசாசு அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன மயக்கம் காட்டுறான் தெரியுமா? அந்த பிளெஸ்ஸிங்கை போதிக்கிறவங்களை பண்ணுற கூத்து இருக்குது, அவங்களே பயங்கரமான ஒரு கூத்து பண்ணுறானுங்க. எது ஆசீர்வாதம்னு சொல்லி கொடுக்குறதே பெரிய தவறான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறானுங்க. ஆண்டவர் எதுங்க பிளெஸ்ஸிங்னு சொன்னார்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எது பிளெஸ்ஸிங்னாரு? மத பிரசங்கம் சொல்கிறீங்கல்ல, சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்டு வரீங்க. நீங்கள் கோயிலுக்கு எத்தனை பேர் போனீங்களோ, இல்லை டைரெக்டாக இந்த சபையிலே எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா மலை பிரசங்கம் நிறைய கேட்டிருப்பீங்க. அதில் பூரா பிளஸட் தான் வருது, பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான். எது பிளெஸ்ஸிங்னு சொன்னார் ஆண்டவர்? அதில் இருக்கிறதெல்லாம் பிளெஸ்ஸிங்கு. அடுத்தப்பல ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம். அடிக்கடி உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்து சொல்லியிருக்கேன் நான். அதுதான் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற கறி, மீன், காய்கறி எல்லாம். இந்த ஆசீர்வாதம்லாம் என்னது? கொசுறு. நம்ம கொசுரை தான் கேட்குறோம் முதல்ல. 1 கிலோ 2 கிலோலாம் விட்டுடுறோம் வாங்க வேண்டிய சாமான. நீ வாங்க வேண்டியதை வாங்கினா கொசுறு தன்னால் வருவியா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடினால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்டா, ஒன்றும் உனக்கு குறைவுபடாது என்று சொன்னார். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ரூத்தும் ஜெயங்கொள்ளவர்களாக இருந்தாள். அந்நிய ஸ்ரீயாகிய அவள் அந்நிய தேவர்களின் மேல் ஜெயம் கொண்டாள், அந்நிய பழக்க வழக்கங்களின் மேலே ஜெயம் கொண்டாள், தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு முப்பாட்டியாக கிரேட் 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 மதர் அவ தான். ரூத் வம்சாவளியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எஸ்தர் எடுங்க. எஸ்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ. எஸ்தரை குறித்த ஒரு அழகான வார்த்தை வேதத்தில் இருக்குது.
எஸ்தர் கனிமாடத்தில் இருந்து ராஜா அவள் மேல் பிரியம் வைத்து அவளை கூப்பிட்டுலாம் அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முருகதாய் அரண்மனை வாசலில் தான் உட்காந்துருக்கிறான். அப்போ எஸ்தரை கொடுத்த வேதத்தில் ஒரு வசனம் ரொம்ப நல்லா சொல்லுது. பார்த்தீங்கன்னா அவள் முருகதாய்க்கு எப்படி முன்னாலே கீழ்ப்படிஞ்சாலோ அப்படியும் இப்பவும் கீழ்ப்படிஞ்சா. அவள் சொன்னதெல்லாம் கேட்டு செய்தா என்று வாசிக்கிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில். அருமையானது பிள்ளைகளே, அதுதான் எஸ்தரை ஜெயங்கொள்ள வைத்தது. எஸ்தர் ஜெயங்கொண்டு ஆமானிய சத்ருவை அழிக்க கர்த்தருடைய கிருபையினால் அவள் கிரியைகளை நடப்பித்து அந்த சத்ரு அழிக்கப்பட்டு தன் இனத்தை, யூத குலத்தை அவள் மீட்டுக் கொள்கிறதை பார்க்கிறோம். அருமையானதை பிள்ளைகளே, அதற்கு மூல காரணம் அவளுடைய கீழ்ப்படிதல். மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிறவன் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம், தேவ கட்டளைக்கு அடையாளம். அவைகளுக்கு எப்பொழுதும் அவள் கீழ்ப்படிந்தபடியினாலே அவள் ஜெயிக்கிறவளாகவே காணப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கையிலே தோல்வியே காணப்படவில்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, மரியாள் தன்னிடத்தில் வந்து தேவதூதனை பார்த்து கேட்கிறார், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அதனால் பரிசுத்தாவின் வல்லமையினால் நீ கற்பம் தரித்து ஒரு மகவை பெறுவாய். உன்னிடத்தில் பிறப்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும், தேவகுமாரன் என்று சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். அவன் மரியாள் அதை என்ன செய்கிறாளுங்க? என்ன செய்கிறாள்? ஏற்றுக்கொள்கிறாள், விசுவாசிக்கிறாள், ஏற்றுக்கொள்கிறாள், தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாள். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நீங்கள் எத்தனை காரியங்கள் இதில் உள்ள அடங்கி இருக்கிறத நம்ம நல்லா யோசிக்கணும். அவ பயந்து வேண்டான்னு விலகி இருக்கலாம், ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அவள் விசுவாசித்ததினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று பின்னாலே லூக்காவிலே 1ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 1:35 தான் மரியாள் கேட்டு கேள்வியில் நாம் வாசிக்கிறோம். வீட்டில் போய் இந்த லூக்கா 1 மறுபடியும் நீங்கள் படிச்சு பாருங்க. ஆகவே மரியாள் தன்னுடைய நிலைமையின் மேல் ஜெயங்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, அவள் தன்னுடைய நிலைமையின் மேல் ஜெயம் கொண்டபடினாலே தான் தேவாதி தேவனாகிய கர்த்தரை, அவருடைய மனுஷ உருவை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அவள் பெறுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளை, அவளுக்கு ஒரு பெரிய அந்த அந்தஸ்து அவளுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அதற்கு அவளை தகுதி உள்ளவளாக நினைத்து அவளிடத்திலே அதை நிறைவேற்றுகிறதை நாம் வேதத்தில் காண்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, அவள் தன்னுடைய அவிசுவாசத்தின் மேலும் தன்னுடைய பயத்தின் மேலும் தனக்கு வருகிற அவமானத்தின் மேலும் அவள் ஜெயங்குள்ளவர்களாய் காணப்பட்டாள். இவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்காக அவள் விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, அந்த காலத்தில் அவளுக்கு எவ்வளோ ஒரு அவமானமாக இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் அவைகள் ஒன்றையும் சட்டை பண்ணாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரே ஒரு வார்த்தை அவள் சொன்னா. என்ன சொன்னா சொல்லுங்க? இதோ நான் கர்த்தருக்கு அடிமை. வசனத்தை சொல்லுங்க எப்பவுமே தயவுசெய்து. இதோ நான் கர்த்தருக்கு அடிமை, உன்னுடைய சுத்தத்தின்படி எனக்கு கடவுள் என்றாள். நாம் அருமையான தெய்வ பிள்ளையே, அதனாலே தான் அவள் ஜெயம் கொள்ள முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுத்தங்களை எல்லாம் அழித்து போட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ளும் பொழுது அதனால் என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், என்ன பாடுகளை சந்திக்க நேர்ந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் குறித்து பொருட்படுத்தாமல்
கர்த்தருடைய சுத்தத்துக்கும் திட்டத்துக்கும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போங்க? ஜெயங்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆமேன். ஆம் அருமையான தெய்வ பிள்ளையே, தேவ சுத்தம் நம்மில் நிறைவேறும், தேவ திட்டம் நம்மில் நிறைவேறும். அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே, பர்திமேயு அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிறோம், 51ஆம் வசனம். ஆண்டவர் கூப்பிட்டு அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவன் வேற ஒன்றும் கேட்கல. அவன் நினச்சிருந்தா நம்மளாமோ கேட்டிருக்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு தான் கூப்பிட்டான். அவனுக்கு தெரியாது கர்த்தர் நின்று கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஏதோ வருவார், சோகம் கொடுத்துட்டு போயிடுவாருன்னு யோசிச்சிருக்கலாமே. நின்று கூப்பிடுறாரு. அந்த குருடனின் சத்தத்துக்கு அவர் நின்றுட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவன் என்ன ஒன்றாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன கேட்டாங்க? என்ன கேட்டான்? அவனுக்கு வேணும் பார்வை தாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம்? வேணுங்கிறத விட்டுட்டு வேண்டாததெல்லாம் கேட்குறோம். ஆகவே தான் யாக்கோபு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராத காரணத்தை யாக்கோபு ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு அவருடைய நிருபத்தில். வீட்டுக்கு போய் நீங்கள் படிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை. ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். ஆண்டவர் அவருக்கு ஒன்றும் தடை சொல்லலை. நம்ம பிளேன் கூட கேட்கலாம். ஆண்டவர் எனக்கு ஒரு பிளேன் வேணும். யார் நம்மளை அடிக்க போகிறா கேட்டா? இல்லைங்களா? ஆண்டவரும் அடிக்க மாட்டார். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா. நமக்கு எது அவசியமோ, எது நமக்கு முதன்மையாய் வேண்டுமோ அதுதான் முதல்ல நமக்கு வேணுங்க. அதற்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். பின்னால் எல்லாம் நமக்கு தேவை என்னெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உன் நாவில் சொல் பிரபாதத்திற்கு முன்னே நான் உன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்வேன்னு சொன்னார்? அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னார். நம்முடைய தேவைகளை நம்மை காட்டிலும் அதிகமாய் உணர்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய தேவை இதெல்லாம் இருக்குதுயா, நம்முடைய சுத்தத்தின்படி அவைகளை எனக்கு அருளி செய்யும்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் லிஸ்ட்டு போட்டு வரிசையாக என்னென்னலாம் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே வருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. ரெண்டு ஆடை சுடுறதுக்கு தான் மாவு வச்சிருந்தா. அதுலேயும் எலியா தீர்க்கதரிசி வந்தார். முதல்ல எனக்கு சுட்டுவான்னு அவன் ஒன்றுமே சொல்லலை. என்ன ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி கேட்குறாரு? தேவ மனுஷன் சொல்கிறாரு, இந்த ஏழை விதையிட்டு இப்படி கேட்குறாரு. அப்போ ஒன்று சுட்டு கொடுத்துட்டா அப்புறம் நான் யாராவது ஒருத்தர் பட்டினி இருக்கணுமே, அப்போ எப்படி உயிரோடு இருக்கிறது? ஒன்றும் யோசிக்கலாவா? சுட்டு கொடுக்குறா. அதனால் அவள் ஜெயம் கொண்டாள். ஆமேன். தேவ சுத்தத்துக்கு கீழ்ப்படுந்தபடினால், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுந்தபடினால் அவள் ஜெயம் எடுக்கிறத பார்க்குறோம். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, சகையு அவன் எதில் ஜெயம் கொள்றான்? சரீர வளர்ச்சி குன்றியவன். அவன் குள்ளனாக இருந்தபடினாலும் போட்டிருக்க. சித்திரக்குள்ளனாக இருந்திருப்பான் நான் நினைக்கிறேன். கரெக்டாக போடலை. அது உயரம் கம்மின்னு போடல, வேறத்தில் என்னென்ன போட்டிருக்கு? குள்ளனாக இருந்தபடினால். அப்போ இவ்வளோ தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அதன் மேல் அவன் ஜெயம் எடுக்கிறான். அவன் அதை சாக்கு போக்கா நினச்சானா, பார்க்க முடியல ஆண்டவரை, பார்க்க முடியல ஆண்டவரை, பார்க்க முடியல, ஏக்கி அண்ணாந்து பார்த்து என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலன்னு சொன்னானா? இல்லை, எப்படி பார்க்கறதுன்னு யோசித்தான். ஆண்டவரை பார்க்கணும், அப்போ எப்படி பார்க்கறது?
கிட்டு 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 கிட்டுன்னு எது மேலே ஏறினான்? யோசித்தானா அவன்? சகையு சாதாரண ஆள் இல்லை, மரம் ஏறுறவன் இல்லாமல், அவன் கூலி தொழிலாளி இல்லை, ஒரு கிளார்க் இல்லை, சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உள்ளவன், நல்ல ஐஸ்வர்யவான். அவன் தன்னுடைய அந்த அந்தஸ்தை பற்றிலாம் கவலைப்படாமல் கடன் என்ன பண்ணுறான்? டக்குன்னு மரத்தில் ஏறிட்டான் குரங்கு மாதிரி. யோசித்தானே எதையாவது? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு, ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு, ஆண்டவர் காரியங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கு நமக்கு நிறைய காரியங்கள் தடையாக இருக்குது. அவன் அதெல்லாம் யோசிக்கலை, பார்க்கணும்னு தீர்மானிச்சுட்டான், மரத்து மேலே ஏறிட்டாருமே அருமையான பிள்ளைகளே. தன்னுடைய சுய கௌரவத்தின் மேல், தன்னுடைய அந்தஸ்தின் மேல், தன்னுடைய சமூக நிலையின் மேல், எல்லாவற்றின் மேலும் அவன் ஜெயம் கொள்கிறவனாய் இருந்தபடினாலே அவன் ஆண்டவரை காணக்கூடிய ஜெயத்தை பெறுகிறான். ஆமேன், ஆமேன். அதனால் ஜெயம் கொண்டவனாய் மாறுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. கொர்நேலி ஒரு புறஜாதியார், நல்ல ஒரு நூற்றுக்கு அதிபதி, தேவனை வணங்குகிறவன், தான தர்மங்களை செய்கிறவன். இது எல்லாம் அவனை பெருமை கொள்ள வைக்கல. நான் அப்படி வாழ்கிறேன், இப்படி வாழ்கிறேன், நான் நல்லா நீதியாக வாழ்கிறேன், தான தர்மம்லாம் பண்ணுறேன், ஆண்டவரை தேடுறேன், அதெல்லாம் நான் பெருமை கொள்ள. இன்னும் நான் என்ன செய்யணும்? ஏதோ அவனுக்கு மனசில் ஒரு குறை இருக்குது, இன்னும் பூர்ண நிறைவு அவனுக்குள்ளே வரலை. அப்போ ஆண்டவர் அவனுக்கு நிறைவை கொடுக்க விரும்பினார், அவனுக்கு முழு ஜெயத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அப்போ அவனுக்கு தோண்டி சொல்கிறாரு, போ அனுப்பி கூப்பிடு. ஆமாம் அருமையான தேவ பிள்ளையே, அவனுக்கு கிடைத்த தரிசனத்தின்படியே பேதுருவை அழைத்து அனுப்புகிறான். தேவனுடைய வார்த்தையை பேதுருவினால் கேட்டு அறிகிறான் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 10:33 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேதுருவிட்ட சொல்வான், எப்பொழுதும் நீ சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். ஆமாம் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் பேசும் பொழுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது சொல்லுங்க, யாருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை? சொல்லுங்க, யாருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை? சீக்கிரம் சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். சொல்லுங்க. சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை. சாமுவேலே ஆண்டவர் கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறான்னு சின்ன பிள்ளைக்கு தெரியல, பாவம். வேலி தான் சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தர் ஒரு வேலை கூப்பிடுகிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த முறை கூப்பிட்டா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுப்பா. ஆமாம் அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது அதுதான். நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது தான். சொல்லும் கர்த்தாவே, எனக்கு பிடிச்சிருந்தா கேட்குறேன், என்னால் செய்ய முடியும்னா கேட்குறேன், எனக்கு நன்மையாக இருந்தால் கேட்குறேன், எனக்கு லாபமாக இருந்தால் கேட்குறேன், எனக்கு பிடிக்காட்டா கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அது இல்லாமல் இதெல்லாம் சொல்லிடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு பிடிக்கலன்னா கேட்க மாட்டேன். இல்லை ஐயா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், அடியாள் கேட்கிறேன் என்ற நிலைமைக்கு வந்தால் நாம் முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாய் நாம் இருப்போம். ரோமர் 8:37 வாசித்து தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவு செய்யலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களோ நஷ்டங்களோ பாடுகளோ வேதனைகளோ சம்பிரமமோ அல்லது குறைவோ எவைகளாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாம் ஜெயம் கொள்கிறவர்கள். ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஜெயிக்க வேண்டியவர்கள் நாம், ஜெயம் கொள்ள வேண்டியவர்கள் நாம். அதை மறந்து போகக்கூடாது. அதுவே கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம். அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் பிசாசின் மேலும் எல்லா காரியங்களின் மேலும் ஜெயம் கொண்டு கர்த்தரை மைமைப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தினுடைய திட்டத்தின்படியும் வாழ்ந்து அவர் நாமத்தை மைமைப்படுத்தி அவரோடு கூட பரலோகத்தில் சென்று சேர கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே,
நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல ஆண்டவரே, காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக, இந்த நாளிலே நாங்கள் கூடி வர கொடுத்த கிருபைக்காக, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த உங்களுடைய தயவுக்காக, ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டதற்காக, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு அவைகளுக்கு பதில் கொடுக்கிறதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. உடைய பரிசுத்த கிருபைக்கு உடைய அடியாராகிய ஆண்டவரே, சபையார் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தும் மாம்சம் ஆண்டவர்களை மயக்கி விடாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. நம்முடைய வழிகளிலே அவர்களுடைய காலடிகளை உறுதிப்படுத்துவீராக. நம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நிலைத்திருக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நம்முடைய பலத்தினால் அவர்களை எடை கட்டுவீராக கர்த்தாவே. எங்கள் வயோதிபர்களை விசேஷமாக நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. அவர்களை தாங்குவீராக கர்த்தாவே. தாங்குவேன் ஏந்துவேன் என்று சொன்னது போல முதிர் வயதிலும் தாங்குவேன் ஏந்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே முதிர் வயதான அனைவரையும் தாங்கி பாதுகாத்து காத்து கொண்டு வழி நடத்துவீராக கர்த்தாவே. நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அருமையான சோதரி நிர்மலாவுக்காக விசேஷமாய் வேண்டிக் கொள்கிறோம். அடியாளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுத்து இன்னும் ஆண்டவரே சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, விசுவாச பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஊழியத்தில் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற அவர்களுக்கு பலனும் சத்தமும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துவீராக. எங்கள் போதகர்கள் சோன் பெரிய நாயகத்தையும் சோன் மோசஸையும் ஆண்டவரை கர்த்தாவை கிங்ஸ்லேயும் அருணையும் ஆண்டவரை லே பிரீச்சர்ஸையும் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய நாமத்தை அவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்துவீராக. உடைய வல்லமை அவர்கள் மூலமாய் விளங்க பண்ணுவீராக. ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் சபையார் ஒவ்வொருவரோடும் கூட குடும்பங்களோடு கூட உடைய கிருபை பிரசன்னமாக இருக்கட்டும். வழி நடத்தி ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையுள்ள நாமத்திலே எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எல்லா விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமையை நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. கர்த்தர் கிருபையாயிரும் இரக்கமாயிரும். எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமாகிய உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம். அருமையான நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய ஐக்கியமும் அவருடைய பராமரிப்பும் அவருடைய வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவரோடும் குடும்பங்களோடும் சபை அனைத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.